கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆலியில் அசையானங்கூரமாய் கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆலியில் அசையான நம்பிக்கையே ஆராதனை நங்கூரமே ஆராதனை நம்பிக்கையே ஆராதனை நங்கூரமே ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவர் கற்பாறையின் மேலே யாரு கட்டினா? மண்ணின் மேல கட்டினவன் சரிந்து விழுந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாமல்லாம் இல்லை, பிரயாசப்படாமல்லாம் இல்லை, எஃபர்ட் போடாமல்லாம் இல்லை. நீங்களும் எஃபர்ட் போடுறீங்க. குடும்பங்கள் இருக்கிற போராட்டங்களை தாண்டி தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை தாண்டி தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. போராட்டங்களை கடந்து தான் நீங்க வந்திருக்கீங்க. அவன் கட்டாம சும்மா படுத்துட்டு இல்லை, அவனும் கட்டுனான். அவனும் செங்கல் எடுத்து வச்சான், அவனும் மண் அள்ளுனா, அவனும் சிமெண்ட போட்டான், அவனும் பிரயாசப்பட்டான். ரெண்டு பேரும் ஒரே விதமான பிரயாசத்தை தான் பட்டாங்க. ரெண்டு பேரும் உடல் உழைப்பை கொடுத்தாங்க. ஆனா ஏன் இவர்களுக்குள்ள ஒரு மாற்றம்? இந்த முடிவுல மாற்றம். அல்லேலூயா. ஏன்? ஏன்னா வசனத்தை கேட்டவன் கேட்டுவிட்டு சென்றான். கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு போற மாதிரி, கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு இப்படி போயிட்டா மறந்துடும் நமக்கு. அந்த மாதிரி வசனத்தை கேட்டுவிட்டு திரும்பி போய்விட்டான். இதே கண்ணாடியை குறித்து நான் போன சில வாரங்களில் பிரசங்கிக்கும் பொழுது, மகிமையின் கண்ணாடி, மகிமையை உற்று பார்த்தவர்கள் அந்த சாயலாகவே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமானார்கள்னு இருக்கு. ரெண்டு கண்ணாடி பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு கண்ணாடி பார்த்துட்டு திரும்பி போயிடுறது, வசனத்தை கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுது. ஆனா இன்னொரு குரூப் யார் தெரியுமா? அதை உற்று கவனித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் கண் முன்பாக வசனத்தை வைத்திருக்கிறது. அல்லேலூயா.